நல்ல நம்ம திருவையாறுல இருந்து வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல அரிசி பிசினஸ்ல இறங்கின மாசத்திலேயே 40,000 பியூ பண்ணி இன்னைக்கு ஸ்டார்ட் அப் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க நம்ம வேலூர் சீனிவாசன் வரும் வரைக்கும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. பேரு ரேணுகா ராஜேஷ் மேடம். வாங்க ரேணுகா மேடம், ப்ளீஸ். இதோ சார், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். சார் சொன்ன மாதிரி சாரோட கைடன்ஸ்ல தான் என்னால வந்து 40,000 பிவி அடிக்க முடிஞ்சது. மேல மேல வளரணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்மே. ஒரே இடத்துல தேங்கி நிக்க கூடாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பொருளும் நானும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்டோட டாட்டருக்கு மேரேஜ். கொஞ்ச நாள் தான் பழகினாங்க அவங்க. மிஞ்சி போனா ஒரு 1 இயர்க்குள்ளதான் இருக்கும். அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சென்னையில கல்யாணம். அதுல நீங்க ஸ்டால் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. நான் இங்க வந்தே 1 மந்த் தான் ஆகுது ஆர்சிஎம்குள்ள. பட் ஆர்சிஎம் பொருள் மேல உள்ள ஒரு என்ன சொல்றது, அபரிமிதமான ஒரு பிடித்தமான ஒரு விஷயமா செய்யறேன். அதனால ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட அப்பாக்கு கொண்டு போய் கொடுத்தோம் 2000 ரூபாய்க்கு. எதுவுமே பேசல. ரொம்ப நல்லா இருக்கணும், நீங்க மேல மேல வளரணும், நான் எல்லா பொருளுமே வாங்கிக்கிறேன்ட்டு எல்லா பொருளும் வாங்கிக்கிட்டாரு. வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 days சேல்ஸ் பண்ண போறேன், என்ன பண்ண போறேன், கொஞ்சம் பயந்து போயிட்டேன். ஏன்னா யாருக்கும் நான் பேசுறது வந்து காதுலயே விழாது. பொருளை பத்தி நம்ம சொன்னாதான் வாங்கிப்பாங்க. சோ டிஸ்பிளே பண்ணியாச்சு, ஒன்னும் புரியல. அவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, சும்மா எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு அத நம்ம ஸ்டால் ஓபன் பண்ணோடனே யாரும் அந்த பக்கமே வரல. கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு, 1.5 hour ஆச்சு. ஒன்னும் புரியல எனக்கு. சரி ஓகே, நம்ம வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், என்ன முடியுது பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோ டென்ஷன்ல ஒரு பொண்ணோட அப்பாவுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் கல்யாணத்துல. அத வந்து அவங்க பாட்டி, அந்த பொண்ணோட பாட்டியும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னு தெரியல. அவரு நேரா வந்தாரு. ரேணுகா, நீ எதுக்கும் கவலைப்படாத, இது அத்தனையுமே நீ வந்து காம்ப்ளிமெண்டா கொடுத்துரு. நான் ஒரு சின்னதா ஒரு அனௌன்ஸ் பண்றேன், எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்டா கொடுத்துரு. 7,000 rupees அது சேல்ஸுக்குன்னு வச்சுக்கோ. 7,000 rupeesக்கு உன்னால என்ன கொடுக்க முடியுமோ கொடு அப்படின்னு நான் சொன்னேன். பெரிய விஷயம் எனக்கு இது. நான் சொன்னேன், ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா இதோட மதிப்பு தெரியாம போயிடுமே சார், நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. உங்களோட நல்ல மனசு எனக்கு புரியுது. பட் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீனாலாவது நான் சொல்றேன், ஏதோ ஒரு வாங்கினாங்கன்னு ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்னு. இல்லம்மா, எல்லாரையும் ஒரே நாள்ல நம்ம மாத்த முடியாது. என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க, எல்லாரும் சந்தோஷமா வாங்கிக்கட்டும். நோட்டீஸ் வச்சிருக்கியான்னு கேட்டாரு. வச்சிருக்கேன் அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண, யாரு என்ன கேக்குறாங்களோ நோட் பண்ணிக்கோ, உன் நம்பரை கொடு. நானும் இந்த கல்யாண வேலையெல்லாம் முடிச்ச பிறகு அத்தனை பேருக்கும் நான் குரூப்ல போடுறேன். திரும்ப உன்னோட போன் நம்பர், உன் வீட்டுக்காரோட போன் நம்பர் போடுறேன். எல்லாருக்கும் நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். கண்டிப்பா உனக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க, பரவாயில்ல, நீ இந்த வேலையை பண்ணுனா. அப்புறம் நான் சொன்னேன், வந்திருக்குது கிட்டத்தட்ட 200 பேர், 250 பேருக்கு மேல. நம்ம யாருக்கு எந்த பொருள் கொடுக்கறது, அது சரியா வருமா? இல்ல நான் வந்து நாளைக்கு கல்யாண நாள், நாளைக்கு வேணா நான் கொடுக்குறேனே அப்படின்னு. இல்ல நாளைக்கு கொஞ்சம் பேர் ரிலேஷன் தான் இருப்பாங்க, எல்லாம் வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்திருக்காங்க, இன்னைக்கே நீ கொடு, யாருக்கு என்ன வருதோ அதான் அதிர்ஷ்டம், எல்லாருக்கும் கவர்ல நோட்டீஸ் போட்டு கொடு, நீ கவலைப்படாதன்ட்டு அவர் கிடுகிடுன்னு போயிட்டாரு. என்கிட்ட ரொம்ப நேரம் அவரால் பேசிட்டு இருக்க முடியல, ஆன்சர் பண்ண முடியல. எனக்கு திரும்ப திரும்ப அவர்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணவும் ஒரு மாதிரியா இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் என்ன
வீட்டுக்கார்ட்ட வந்து யார் இத நெருங்கி பாக்குறாங்களோ அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாங்க. எடுத்தோன்ன காம்ப்ளிமெண்ட்னா ஒரு வீட்டுக்கு 5 பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு தெரியாது யார் யாருன்ட்டு அப்படின்னு இவர்கிட்ட சொன்னேன். இவரும் சரி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபேமிலிக்கு ஒண்ணுதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10,000க்கு நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணாங்க. அவங்க பணம் கொடுத்தாங்க. அதையும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க 7,000 கொடுத்தா போதும். நான் 10,000க்கு சேல்ஸ் பண்ணிட்டேன். மீதி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது வந்து காட் கிரேஸ்ல நமக்கு கிடைச்சதுன்னு சொல்றதா, இல்ல ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் வெல் அண்ட் குட். பொருள் போயிருக்கு, உள்ள போகும். மக்கள் அதை நிச்சயமா விரும்பி என்கொயரி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு காலையிலயும் நான் மேரேஜ் அட்டன் பண்ணேன்னா, இன்னைக்கு தான் மேரேஜ், நேற்றுக்கு ரிசப்ஷன். அப்போ 2 பேர் வந்து இத பத்தி பேசினாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சென்னையில ஒரு சின்னதா ஒரு கடை வைக்கலாம். நீ நீ வந்து இந்த வாரம் போயிட்டு நெக்ஸ்ட் மந்தோ இல்ல செகண்ட் வீக்கோ வா. நாளைக்கு நம்ம திரும்ப உட்காந்து இதை பேசலாம். நானே கடை பாக்குறேன். கடை கூட இப்போதைக்கு இருக்கு. நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அவரோட நல்ல மனசுக்காகவும் உங்க எல்லாரோட பிளெஸிங்காலையும் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும். அதை நான் கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணி போய் விட மாட்டேன். அவங்க கிட்டயும் அதான் சொன்னேன். நோ ப்ராப்ளம், எதா இருந்தாலும் நம்ம செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இது ஒரு இந்த 1 மந்த்ல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இன்னும் 2 பேர் வந்தாங்க. இங்க ஷாப்லாம் எங்க இருக்கு என்னன்னு கேட்டாங்க. எங்களுக்கு எப்படி டெலிவரி பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். சோ என்னோட ரிலேஷன் அப்புறம் இந்த மேரேஜ்ல வந்து அறிமுகமானவங்க எல்லாரும் 7Gக்கு கூட்டிட்டு போலான் இருக்கேன். ஏன்னா திங்ஸ் எல்லாம் பார்த்து ஐடி போட்டாலும் சரி, ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல நம்ம கிட்டயே எல்லாமே வாங்கிக்கிறோம், எங்களால ஆள்லாம் வந்து யோசிக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் ஐ வில் டூ. இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த 2 நாள்ல கிடைச்சது. இதுதான் என்னோட நீங்க 40,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் மந்த்ல 40,000 ரூபாய் எப்படி அடிச்சீங்க? அது உங்க அந்த பொருளை எப்படி கொண்டு போய் கொடுத்தீங்க? மக்கள் எப்படி அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? இப்போ கல்யாண வீட்டுல சேல் பண்ண 10,000 ரூபாய் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் மந்த்லயே ஒரு 40,000 பில் பண்ணிருக்கீங்க இல்லையா? அது எப்படி நீங்க பொருளை ஜனங்களுக்கு எப்படி சேர்த்தீங்க? எப்படி ஐடி விழுந்துச்சு? அதெல்லாம் கொஞ்சம் சொன்னா என்ன மற்றவங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா முடியுமா? சார் தான் கொண்டு வந்து என்கிட்ட எல்லா திங்ஸும் கொடுத்தாரு. எம்ரால் சார், காமராஜ் சாரும், சசிகலா மேடம் தான் வந்தாங்க. முதல் நாள் நான் வந்து கொஞ்சம் பயந்தேன். இவ்வளவு பொருள் நம்மளால சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தை வந்து இன்னைக்கும் எனக்கு அதுதான் தோணுது. இது நிக்காது விற்கும் அப்படின்னு. அது ஏதோ ஒரு தாரக மந்திரம் மாதிரி இருந்தது எனக்கு. நாம சென்னைக்கு இவ்வளவு சாமான் தூக்கிட்டு வந்தேனே, இதெல்லாம் போகுமா, வாங்கிப்பாங்களா, 100 ரூபா விக்குமா, 500 ரூபா விக்குமா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்தேன். அதே மாதிரிதான் அன்னைக்கும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு உதறல் இருந்தாலும் வெளியில நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதாங்கிற மாதிரி நான் பண்றேன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தது. அப்புறம் நான் என்னோட ரிலேஷன் எல்லாருக்கும் சொன்னேன். எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் எப்படி என்னுடைய வாத்தியார், நான் படிச்ச காலேஜ் ப்ரொஃபஸருக்கு அப்புறம் எனக்கு எமரால்ட் சார் கிடைச்சாரு. அதே மாதிரி எனக்கு வீட்டுல பெரிய சப்போர்ட் யாருன்னா என்னோட தாய்மாமன். அவர் வந்து பியர்லெஸ். இந்த மாதிரி பிசினஸ்ல வந்து அவர் 150 பிசினஸ் எடுத்து, அன்னைக்கு கூட யாரோ சொன்னாங்க இல்லையா, நமக்கு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுன்னு வந்துகிட்டே இருக்கும், ஆனா அதுல ஷைன் ஆக மாட்டோம்னு. அதே மாதிரிதான் அவரு நிறைய கஷ்டப்பட்டாரு. பட் ஆர்சிஎம்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அவருக்கு இருக்கிற ஏஜுக்கும், அவருக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, பொண்ணு பிள்ளைங்க இருக்காங்க. அதனால அவரு ஜாலியா சாப்பிட்டோமா, தூங்கினோமா, ஏதாவது ஒரு டைம் பாஸ்க்கு பண்ணோமான்னு இருக்கலாம். அவருக்கு நிறைய ஒர்க்கும் இருக்கு. அதுலயும் இது என்ன பண்ணாருன்னா 81 வயசுக்கு
எல்லார்கிட்டயும் எனக்காகவும் ஆர்சிஎம்காகவும் அவ்வளோ கேன்வாஸ் பண்ணாரு. வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கும். ஐயோ அவங்க வரட்டுமே அப்புறம் பேசலாமேன்ட்டு அவரு ஃபுல்லா எல்லார்கிட்டயும் கோதுமை மாவுல எடுத்து காமராஜ் சார் வந்து பேசினப்போ என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே ரிப்பீட் பண்றாரு. எல்லார்கிட்டயும் சொன்னாரு, வாங்க வந்து பாருங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, அவரு திரும்ப ஒரு வாட்டி, ஏன்னா சென்னையில தான் எங்களுக்கு கொஞ்சம் ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், அதனால வந்தாரு. வந்து இங்கேயும் யாரையும் விடல. 7G ஒண்டர் வேர்ல்டுக்கும் வந்தாரு, எங்க ரிலேஷனையும் கூப்பிட்டுக்கிட்டாரு. 81 இயர்ஸ் ஒவ்வொரு பேசினாரு. நான் சொன்னேன், ஏன் மாமா இது, நான் பாத்துக்கிறேன் மாமா, நான் பேசுறேன். இல்லம்மா, எல்லாருக்கும் நம்ம ஒரு பூஸ்ட் பண்ணி விட்டா போறோம். ஏன்னா இது தெரியாது இல்ல, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, இதுல எதுவும் ஏமாறதுக்கு உண்டான வேலை இல்ல. கோதுமை மாவு வேணுங்கிறவங்க கோதுமை மாவு வாங்கலாம், ஆயில் வேணுங்கிறவங்க ஆயில் வாங்கலாம். அதனால இது எவ்வளவு ஐட்டம் இருக்கு, சொன்னாதானே தெரியும், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் பேசி எல்லாரையும் சேர்த்தாரு. அது மட்டும் இல்ல, யாரு வீட்டுல எல்லாம் ஃபங்க்ஷன், இப்ப ஆடி மாசம் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஸ்பான்சர் புடிச்சிட்டாரு. எல்லா சோப்பும் சேல்ஸ் பண்ண. அதனால என்னால இந்த 40,000 PV வந்து ஈஸியா முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பூஸ்ட் தான். எல்லா ஃப்ரெண்ட்ஸும், கடைக்கு கூட்டிட்டு போனவங்க ரிலேஷனா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாரும் 2000 இருந்து 4000 வரைக்கும் எல்லாருமே வாங்கினாங்க. சோ அதனால என்னால அது ரொம்ப ஈஸியா ரீச் பண்ண முடிஞ்சது. முடிச்சூர் குடோனுக்கும் டிப்போக்கும் கூட்டிட்டு போனேன், அங்கேயும் பார்த்தாங்க, ரொம்ப பிடிச்சது. என் ஃப்ரெண்டோட டாக்டர் இப்பதான் +2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க ஜூன்ல. அந்த பொண்ணு சொன்னா, ஆன்டி எனக்கு ஒரு ஐடி போட்டுருங்க ஆன்டி, நான் சேர்றேன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன் அப்படின்னா. அது வந்து நல்ல மைல் கல்லா இருக்கு எனக்கு. அவன் 4 பேர்கிட்ட சொன்னா போதுமே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேருவாங்களே அப்படின்ட்டு. ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மாசத்துல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி சாருக்கும் சொல்லியிருக்கேன், இன்னும் 2 மீட்டிங் 3 மீட்டிங் அவங்கள வர வைக்கணும், நிறைய பேருக்கு அது சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். பட் காட் கிரேஸ் வந்து கண்டிப்பா அதுலயும் சக்சஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் டெய்லி மீட்டிங் அட்டன் பண்றேன், முடிஞ்ச அளவுக்கு என்னால ஒர்க்கை சரி பண்ணிட்டு. ஏன்னா வீட்டு ஒர்க்கும் பண்ணணும், நான் கேட்டரிங்கும் பண்றதுனால. கேட்டரிங் வரவங்களுக்கு சாப்பாடு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறேனோ அது ரைஸ் பிரான் ஆயில்ல தான் பண்றேன். நார்மலா கேட்டரிங் காரங்க பண்ண மாட்டாங்க, ஏன்னா எது சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு பாப்பாங்க. அதனால நான் வந்து ஹெல்த்தியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், நீங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க, நல்லா இருந்துச்சா, இந்த ரைஸ் பிரான் ஆயில் தான். சப்பாத்தி சாஃப்டா இருக்கு அப்படின்னாங்கன்னா, சப்பாத்தி சாஃப்டா இருக்கா, இதுதான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்னோட இன்னொரு மாமா வந்து இதுல இருக்காங்க, புதுக்கோட்டையில. அவரும் அவங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்களை சொல்லி எனக்கு வந்து கோதுமை மாவு, அனார்தனா கோலி, ஆயில் எல்லாமே சேல்ஸ் ஆச்சு. அங்கேயும் ஒரு சர்டன் பீப்புளை கூப்பிடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்ப முடியும்னு தெரியல, ஆனா இந்த மாசத்துல எப்படியும் முடிஞ்சிடும். ஏன்னா இந்த மாசம் டார்கெட் 70,000 PV நான் எடுக்கணுங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு வெறியோட தான் இருக்கேன். பட் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட் எல்லாரோடதும் இருக்கு. அதே மாதிரி என் வீட்லயும் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்காரு. அவரு என்னை விட அதிகமா எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு. நார்மலா அவர் வந்து ஷேர் மார்க்கெட் யாருக்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாரு, நீ பேசிக்கோன்றுவாரு. ஆனா இதை பொறுத்த வரைக்கும், RCM பொறுத்த வரைக்கும் அவரு நிறைய பேசுறாரு, நிறைய பேர்கிட்ட சொல்றாரு. அவரும் ஒரு எய்ம் வச்சிருக்காரு, என்னால முடிஞ்சது நான் 10,000 rupees உனக்கு மந்த்லி சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. சோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க எல்லாம் சொல்லுங்க, நான் இன்னும் எப்படி போகணும், எந்த லெவல் ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு. சோ நீங்க யூஸ் பண்ண பொருள் சொல்லுங்க, என்ன பொருள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, எது எது நல்லா ஓடுது, எது எது நல்லா, ஏதாச்சும் ஒரு பொருள் 2 பொருள் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? எல்லா பொருளுமே, கோதுமை மாவு கண்டினியூஸா யூஸ் பண்றோம், ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்கு,
அப்புறம் அனார்தனா கோலிக்கு அத்தனை பேருமே அடிமைகள் மாதிரி. எப்படி வந்து ஆர்சிஎமோட ஹார்ட் வந்து டீ தூளோ, என் வீட்டுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அனார்தனா கோலி தான். ஒண்ணு எஸ். வாங்கிட்டு போயிட்டு அடுத்த செகண்ட் கேக்குறாங்க, இன்னும் 2 டப்பா வச்சிருக்கியா அப்படின்ட்டு. இப்ப ஹிங்கு பேடா கொடுத்தேன், அது காலி ஆயிடுச்சு. அதுவும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எல்லாருக்குமே அது வந்து பிடிக்குது. உதார்ஷா அதுவும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அப்படின்ட்டு வாங்கிக்கிறாங்க. 2 பேர் வந்து கிளைசம் ப்ராடக்ட் வாங்கிக்கிட்டாங்க. சும்மா ஸ்டேட்டஸ்ல போட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ரேணுகா சொன்னா அதுல கண்டிப்பா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நான் இவ்வளவு நாள் நேம் வாங்கிட்டேன். 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஜாப்ல. நான் டீச்சரா இருந்தேன் என்னோட ஒர்க்கிங் ஜாப்ல. அதனால போட்ட உடனே வந்து கிட்டத்தட்ட நியூட்ரி சார்ஜ் வந்து 6-7 சேல்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் S5 கேக்குறாங்க, வியூ கேக்குறாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா எனக்கு நியூட்ரி சார்ஜ் பத்தியோ மெடிசன் பத்தியோ ஒண்ணுமே தெரியாது. உண்மையிலேயே வெளியில சொன்னா வெக்க கேடுன்னு தான் சொல்லுவாங்க. டாக்டர் என்ன மருந்து எனக்கு எழுதி கொடுக்குறாரோ என் வீட்டுக்காரர் போய் வாங்கிட்டு வருவாரு, அவரு எனக்கு கொடுப்பாரு, நான் திம்பேனே தவிர அதோட பேரு கூட எனக்கு தெரியாது. அது என்ன என்ன சாப்பிடலன்னா என்ன போ அப்படின்னு விட்டுருவேன். அதை பத்தி ஒரு நாலேஜ் கூட எனக்கு கிடையாது உண்மையே சொல்ல போனா. ஏன்னா என்னோட ஒர்க்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணுவேன் தவிர நான் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஆனா இப்போ நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோமே, அவங்க நம்மள 100 கேள்வி கேட்பாங்களே, நம்ம ஆன்சர் பண்ணணுமே. அப்ப நம்ம வந்து இதுக்கெல்லாம் நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி உட்காந்து படிக்கிறேன். நான் டெய்லி மீட்டிங் அட்டென்ட் பண்றேன், நோட்ஸ் எடுத்துக்கிறேன். அதுல என்ன பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்து நான் சொல்றேன். அதனால இதெல்லாம் வந்து ஆர்சிஎம்ல கிடைச்ச எனக்கு மிகப்பெரிய ஒரு டீச்சிங் சொன்னார் இல்லையா, லேர்னிங். என்னால லேர்ன் பண்ண முடியுது, என்னால நிச்சயமா டீச் பண்ணவும் முடியும். பட் அத வந்து பணமா ஆக்குறது வந்து கொஞ்ச நாள் ஆகும். எனிவே ஐ வில் மேனேஜ், என்னால மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி கீசோலும் நான் வந்து நிறைய கத்துக்க தான் ஆசைப்படுறேன். முந்தா நேத்து கூட சசிகலா மேடம் கிட்ட கேட்டேன், முதல்ல எனக்கு சொல்லி கொடுங்க மேடம். நான் ஒரு காலேஜுக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ போய் நாப்கின்ஸ் பத்தி, ஏன்னா நான் எந்த விஷயத்துக்கும் கூச்சம் எல்லாம் பட மாட்டேன். ஏன்னா ஒரு டீச்சரா இருந்ததுனால குழந்தைங்களுக்கு வந்து அவங்க லெவலுக்கு இறங்கி நம்ம பேசினாதான் அவங்களுக்கு ரீச் ஆகும். அது அந்த மெத்தட் தான் நான் இப்ப சொல்லும் இது பண்ண போறேன். நாப்கின்ஸ் பத்தியும் பேசணும் அப்படிங்கிறதுனால அதுவும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமா ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ டெஃபினட்டா அதை நான் போய் முடிச்சு காமிப்பேன் வித் சசிகலா மேடமோட. ஏன்னா ஒரு டீம் உருவாக்கணும்னு தான் நான் பிளான் பண்றேன். அது என்னால சென்னையில தான் முடியும். நான் இருக்கிறதோ திருவையாறு, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். அதனால டூ மை பெஸ்ட். கண்டிப்பா அத பெஸ்டா தான் கொண்டு போவேன்னு நினைக்கிறேன். தேன் வந்து ரொம்ப பிடிக்குது எல்லாருக்கும். தேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஜாம் வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்குது, எக்ஸலண்டா இருக்கு அப்படின்ட்டு. கார்ன்ஃபிளெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்குது. ஜீரா பிஸ்கெட், ஃபைபர் பிஸ்கெட், இது எல்லாருமே நிறைய வந்து விரும்புறாங்க. அதே மாதிரி செப்பல், பேக்ஸ். நான் ஒரு செப்பல் வாங்கி போட்டுக்கிட்டேன். நான் போட்டுக்கிட்டது பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டு கேட்டாங்க. என் ஃப்ரெண்டு போட்டோன்னா அவங்க சிஸ்டர் கேக்குறாங்க. என்னோட சிஸ்டர் வரும்போது சென்னைக்கு தானே போற, வரும்போது இந்த செப்பலை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டா. அவங்க பையனும் அதே மாதிரி லைட் போடுங்க. அதே மாதிரி அவங்க பையனும் எனக்கு ஒரு செப்பல் வாங்கிட்டு வா அப்படின்னா. நான் சொன்னேன் 12ஆம் நம்பர்லாம் செப்பல் இல்லடா, 10ஆம் நம்பர் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அது கிடைச்சா அதுவும் வாங்கி. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதை விட எல்லாருமே வந்து லீடர் அப்படின்னா ஒரு சுப்பீரியர், நம்மள்தான் வந்து மெதுவா பேசணும், நம்ம கேட்கணும். நிறைய தடவை போய் போய் கேட்டாதான். ஏன்னா நான் மேனேஜ்மெண்ட், பிரைவேட் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணதுனால எனக்கு லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதுல உண்டு. பட் இங்க எல்லாருமே லீடர்ஸும் வந்து நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு கைடு மாதிரி, ஒரு ஃபாதர் மாதிரி, ஒரு பிரதர் மாதிரி இருக்கிறது வந்து
பெரிய விஷயம். அதுக்கே நம்ம ஆர்சிஎம் வந்து லைஃப் லாங் ஒர்க் பண்ணலான்னு தோணுது. ஏன்னா சர்வீஸ் தானே இப்ப ஃபர்ஸ்ட். சோ நம்ம எல்லார்கிட்டயும் இது நல்ல பொருள், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு தயக்கம் இல்லாம தான் இருக்கு. அதே சமயத்துல நம்மளோட கைடும் நமக்கு நல்ல படியா இருக்கிறதுனால நிறைய நாள் இதுல ஒர்க் பண்ணணும், நிறைய ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் நிறைய வளர்த்து வச்சிருக்கேன். உழைக்க ஒரு தெம்பும் இருக்கு. அதனால அதை முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நன்றி 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 ரேணுகா மேடம், ரொம்ப அருமை. நண்பர்களே, இன்னைக்கு அவரு சீனிவாசன் சார் வந்து டிராவல்ல இருக்கிறதுனால அவர் உள்ள வர முடியாட்டு கூட, ரேணுகா மேடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 அருமையா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. உள்ளபடியே நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க ரேணுகா மேடத்துக்கு. அவங்க ஜாயின் பண்ண உடனே ஒரு ஹவுஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த ஹவுஸ் மீட்டிங்ல நிறைய பேர்த்த கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்க ஒரு 1,00,000 ரூபாய் சரக்கு எடுத்து போயிருந்தோம். அதுல ஒரு 70,000 சில்லற ரூபாய்க்கான சரக்கு கொஞ்சம் அங்க சேல் ஆயிடுச்சு. அது இல்லாம சேல் ஆனதும் போக பேலன்ஸ் ஒரு 53,000 ரூபாய் சரக்கு அவங்க வாங்கிட்டாங்க. அவங்க கிட்ட வந்து பொருள் கொடுக்கும்போது பைசா கொடுத்து வாங்கிட்டாங்க. பட் அவங்க சொன்ன மாதிரி யோசித்தாங்க, இதை பொருளெல்லாம் வித்துருவோம்னா சார், போயிருமா அப்படின்னு யோசித்தாங்க. நான் சொன்னேன், இது விற்கும், நிக்காது, வித்துரும். ஒரு முறை கொடுங்க, ஒரு முறை கொடுக்கறதுக்கு மட்டும் ரிஸ்க் எடுங்க. செகண்ட் டைம் அவங்களே வந்து கேட்டு வாங்கிப்பாங்க. ஏன்னு கேட்டா, ஒரு முறை யூஸ் பண்ண வைக்கிறதா நம்ம ஆர்சிஎம்னுடைய வேலை. செகண்ட் டைம் அவங்களே வந்து இது ரீயூஸ் ஆயிடும். ஒரு பொருளை ஒரு முறை விற்பதற்காக மட்டும் நாம ரிஸ்க் எடுத்தா போதும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பொருள் தன்னைத்தானே விற்றுக்கொள்ளுது, நம்ம விற்க வேண்டியதில்லை. அவங்க சொன்னாங்க இல்லையா, அனார்தனா கோழி அவங்க ஒரு முறை தான் வித்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த பொருள் தன்னைத்தானே வித்துக்கிட்டு இருக்கும். எல்லாரும் போன இடத்துல எல்லாம் அவங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சமையல் எண்ணெயை ஒரு முறை விற்கிறதுக்காக மட்டும் நீங்க ரிஸ்க் எடுங்க, ஒரு முறை விற்கிறதுக்காக. அப்புறம் திரும்ப திரும்ப அந்த வீடுகள்ல சமையல் எண்ணெய் தன்னைத்தானே வித்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி பொருள்கள் தான் நம்மகிட்ட இருக்கு. ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் ஆர்சிஎம்ங்கிறது. வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குது. பட் வெகு பேர் அதை அலட்சியம் பண்றாங்க, வாய்ப்பை வந்து அலட்சியம் பண்ணிடுறாங்க. வாய்ப்பை அலட்சியம் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, தங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பை நழுவ விட்டுட்டு, நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தான் கேட்டார். ஆகையினால் அவங்க நல்ல பொழுதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டாங்க, அவங்க கெடுத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. ஆனா ரேணு மேடம் அப்படியே ஈயமாட்ட அப்படி இப்படி சொன்னா டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு எங்க இருந்து அந்த தைரியம் வருதுன்னு தெரியாது. சரி சார், நான் சேல் பண்ணிடுறேன் சார். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல கொண்டு போய் சேல்ஸை ப்ரொமோட் பண்ணி நிறைய ஆட்களுக்கு சொல்லி, அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. நேற்றுக்கு தஞ்சாவூருக்கு 10,000 ரூபாய் சரக்கு அவங்க மூலமா போயிருக்கு. அது அவங்க சிஸ்டருக்கு நேற்றுக்கு வந்து அவங்க தான் ஆர்டர் போட்டு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. 10,000 ரூபாய் சரக்கு பணம் கட்டி அவங்க வாங்கிட்டாங்க. தஞ்சாவூருக்கு இங்கிருந்து ஈரோட்ல இருந்து தஞ்சாவூருக்கு அந்த சரக்கு வந்து போயிடுச்சு. போனது எவ்வளவு நேரத்துல போயிடுச்சுன்னா 4.5 hours அது அங்க போய் சேர்ந்துருச்சு. அவங்க எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா தகவலும் சொல்லிட்டாங்க, நாங்க எடுத்துக்கிட்டோம் சார், பொருள் எடுத்துக்கிட்டோம். அது புது பஸ் ஸ்டாண்ட், தஞ்சாவூர் புது பஸ் சேர்ந்துருச்சு. எதற்காக சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து பொருளை ப்ரமோட் பண்ணுவது மட்டுமல்ல, அந்த பொருளை சேல் பண்ணுவதற்கு நம்ம கையில பொருள் இருக்கு. ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்ல அவங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ஐடி போட்டாங்க. சென்னையில பத்மினி மேடம், கல்பனா, எத்தனை பேர் மேடம் சென்னையில ஜாயின்? ஃபர்ஸ்ட் கல்பனா, அப்புறம் பத்மினி, அதுக்கப்புறம் பவானி, உமா, கீதா வெயிட்டிங். இன்னைக்கு ஐடி போடணும் அவங்களுக்கு. சோ ஐடி போடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கேன். காயத்ரி, ஆமா காயத்ரி, ஒரு என்னோட தம்பி ராமநாதன். நேத்திக்கு வந்து நீங்க 5 மணி நேரத்துல அனுப்பிச்சிங்க. நான் என் சிஸ்டரை கேட்டேன். நம்ம நிறைய வந்து பார்சல் சர்வீஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ உனக்கு வந்து பஸ்ல கிடைச்சிருக்கு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? உனக்கு கண்டினியூஸா பஸ்லயே நான் போடலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நான் வந்து சென்னைக்கு வர ஒரு வேகத்திலேயே இருந்தேன். நான் எதுவும் யோசிக்கல. அவங்க வாயில இருந்து என்ன வருது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை, 5 மணி நேரத்துல கிடைக்குது பத்தியா, ஃப்ரெஷ்ஷா, அதை விட என்ன வேணும்? சோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னா. நான் சொன்னேன், நீ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு காமராஜ் சாருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஏன்னா அவர் தான் அனுப்பியிருக்காரு உனக்கு அப்படின்னு சொன்னேன். அது வந்து அவளோட பாயிண்ட் பாருங்க, கரெக்டா அந்த பாயிண்ட் புடிச்சிட்டா.
அவங்க எஸ். என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து நம்ம கிட்ட ஒருத்தங்க கேக்குறாங்க, டீ தூள் வேணும். நல்லா இருக்கு. தீர்ந்து போச்சு. கிடைக்குமா? அப்படின்னு கேட்டா, ஏன்னா நம்மள தஞ்சாவூர். நியர்பை எந்த டிப்போவோ, எந்த இதுவோ இல்ல நமக்கு. சென்னைனா கவலை இல்ல. அப்போ கேட்கும்போது, நோ ப்ராப்ளம். நாளைக்கே நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லலாம். ஏன்னா 5 ஹவர்ஸ்ல நமக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது, அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதையே நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இத நம்ம யோசிக்கலையே, அவங்க யோசிச்சாங்களே. வெரி குட். ம். சூப்பர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம பேச எஸ். பேச தான் நான் எல்லார்கிட்ட இருந்தும் கத்துக்க முடியும் என்னால. நேத்திக்கு ஒரு மீட்டிங்ல அவர் சொன்னாரு. டீ கடைக்கு போய் டீ குடுங்க. அந்த டீ வேணும்னு கேட்பாங்க அப்படின்ட்டு. அடுத்த டார்கெட் நான் அப்படிதான் வச்சிருக்கேன். நம்ம தஞ்சாவூருக்கு போனோனே குட்டி குட்டி டீ கடைய புடிச்சு, இத வாங்கி அப்ப போட்டு பாருங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஆனா சேலமும் நீங்க அனுப்பிச்சீங்க. திங்ஸ் அனுப்பிச்சீங்க. என்னோட இன்னொரு சிஸ்டர். அவங்க வந்து ஆமா, ஹோட்டல் ஆமா. வச்சு அவங்க வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. இப்போ ம். மெயின் ரோட்ல வச்சுட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்க மாஸ்டர்லாம் சொன்னாருடி" அப்படின்னு சொன்னா. நான் வந்து அத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. ஏன்னா, இவ யாருக்கு டீ குடுத்தா? அங்க வொர்க் பண்றவங்களுக்கு டீ குடுத்தாளா? இல்ல டீ வியாபாரமே பண்றாங்களா? எதுவும் நான் கேட்டுக்கல. நேத்திக்கு வந்து அவரு 4 கிலோ ஒரே கடையில கேட்பாங்கன்னோனே, நான் அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டேன். "ஃப்ரீயா இருந்தேன்னா எனக்கு கால் பண்ணு. நான் உன்ட்ட பேசணும்" அப்படின்ட்டு. அவளும் இதே தான் சொன்னா. "அனார்தனா கோழிய டேபிள்ல வச்சேன்டி. 1/2 மணி நேரத்துல காலி. வரப்போக சாப்பிடுறாங்க" அப்படின்னா. நான் சொன்னேன், "சாப்பிட்டு போட்டும். நல்லா தானே இருக்கு. பரவால்ல வாங்கி குடு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீயும் ஒரு ஐடி போட்டுரு. ஐடி போட்டா உனக்கு இன்னும் கம்மியா கிடைக்கும். என் ஐடில எடுத்து குடுத்துருக்கேன் உனக்கு டேஸ்ட் பார்க்கணுன்ட்டு" அப்படின்னு. சோ, இதெல்லாம் வந்து மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணி எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது, அவங்களுடைய பாதைகள் எப்படி இருந்தது? அந்த பாதையில எத்தன வழி அவங்க வந்து தாங்கியிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு மேடம் சொல்லும்போது சொன்னாங்க. கோபு சார், அ காமராஜ் சார்லாம் வந்து மரத்தடியில உட்கார்ந்துட்டு, ஷர்ட்லாம் மாத்திக்கிட்டு, எத்தனையோ மீட்டிங் நமக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு வீடு எடுத்துக்கிட்டா கூட, ஃபர்ஸ்ட் மருமக தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவா. அப்புறம் பின்னாடி பின்னாடி வரவங்கலாம் ஜாலியா ஆயிடுவாங்க. அது மாரி தான் நாமலாம். நாமலாம் வந்து ரொம்ப ஈஸியா சேல்ஸ் பண்ண போறோம். நம்ம ஈஸியா மக்கள்ட்ட போய் பேச போறோம். அதுக்கு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், இவங்களுடைய வழிகள் தான் வந்து நமக்கு பாதையா மாறிட்டு இருக்கு. அத புடிச்சுக்கணுங்கிறது தான் என்னோட எய்ம். என்னோட எய்ம் வந்து சர்வீஸ் கண்டிப்பா பண்ணணும். அதே நேரத்துல நம்ம வாழறதுக்கு நமக்கு பணம் தேவைதான். நம்ம யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு இந்த ஆ ஆமா எனக்கு மார்க்கெட்டிங் வந்து சின்ன வயசுலயே உண்டு. நாங்கலாம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி. அதனால பிஸ்கெட் போய் நாங்க வித்திருக்கோம். 4 பிஸ்கெட் 5 பாக்கெட் வித்தா 1 டம்ளர் ஃப்ரீ. எங்க ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவாங்கன்னா, "ஏய் டம்ளர் அழகா இருக்கு. நான் வாங்கிக்கிறேன். அந்த பிஸ்கெட்ட நீங்களே சாப்பிடுங்க. நீங்களே கஷ்டப்படுற ஃபேமிலி தானே" அப்படின்னு. அப்ப கூட எங்க அம்மா என்ன சொன்னாங்க, "வாங்கிடாத. அந்த பிஸ்கெட்டையும் அவங்கள்ட்டயே குடு. அவங்கள்ட்ட சொல்லு. அவங்க வீட்ல வேலைக்காரங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் குடுன்னு சொல்லி அந்த பிஸ்கெட்ட வித்துட்டு வாம்பாங்க." நீங்கலாம் நம்ப மாட்டீங்க. நான் வந்து 12 வயசுல இந்த பிஸ்கெட் வித்திருக்கேன். நானு, என் தங்கச்சி. நான் அப்படி கஷ்டப்பட்டு எங்க கால்ல நின்னு நான் எம்.ஏ, பி.எட் முடிச்சேன். பிஹெச்டி பண்ணணும்னு ஆசை. பட் அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும்ன்ட்டு நான் பண்ணல. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் தான் என்ன பிஎட் படிக்க வச்சாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வழிகள்லாம் கேள்விப்பட்டு எங்க அம்மாட்ட வந்து கேட்பேன். "அம்மா எனக்கு கொஞ்சம் வந்து ரவா தோசை சாப்பிடணும் போல இருக்கு. ஹோட்டல்ல கூப்பிடுறாங்க எல்லாரும்." என்னோட வயசுல பெரியவங்க தான் என்னோட வந்தாங்க வியாபாரத்துக்கு. அந்த அக்காலாம் சொல்லுவாங்க, "வா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்" அப்படின்ட்டு. சோ அந்த ஒரு ரவா தோசைக்காக நாங்க வந்து வாரம் போய் வியாபாரம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தீப்பெட்டி அடுக்கி அதுல பணம் சம்பாதிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் டெய்லரிங்ல பட்டன் தச்சு சம்பாதிச்சு என்னுடைய காசுல தான் நான் காலேஜ் படிச்சேன். என்னை யாரும் வந்து வேற யாரோட பைசாலயும் நான் படிக்கல. அதனால எனக்கு அந்த வழிகள் புரிஞ்சுது. இந்த பாதை நல்ல பாதையா இருக்கு. ஆர்சிஎம் ப்ராடக்ட் அருமையான ப்ராடக்ட்டா இருக்கு. இது எல்லார்கிட்டயும் கொண்டு போகணும். எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அதிகமா இருக்கு. அத நான் கண்டிப்பா நடத்துவேன். மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்கலாம் என்ன சொல்றீங்களோ, அத கண்டிப்பா ஃபாலோவும் பண்ணுவேன்.
தேங்க்யூ சோ மச். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், மற்றவங்க எல்லாம் பேசுங்க, நான் கேட்கிறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி ரேணுகா மேடம், மிகச்சிறப்பு. சொன்ன அவங்க சேலம் சொல்லியிருந்தாங்க, சேலம் அனுப்பியிருந்தோம். தொடர்ந்து ஜாயின் பண்ண ஜோர்ல அவங்க காட்டுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பொருள் ப்ரொமோஷன்ல வந்து அவங்க ரொம்ப அருமை, ரொம்ப அற்புதமா வந்து பொருளை ப்ரொமோட் பண்றாங்க. இந்த பொருள்கள் தான் ஹீரோ. டிசிஜியே அதுதான் சொல்றாரு, நாங்க எல்லாம் ஹீரோ, இந்த பொருள்கள் தான் ஹீரோ. இது ஜனங்கிட்ட போய் சேர்றதுல தான் நம்ம வெற்றி இருக்கு. ஒரு நண்பர் என்னை போன் பண்ணி கூப்பிட்டார். அவர் கூப்பிடும் போது அவருடைய முகத்தை நான் இப்ப வரைக்கும் பார்க்கல, அவரும் என்னுடைய முகத்தை இப்ப வரைக்கும் பார்க்கல. ஆர்சிஎம் பிசினஸ்ல ஒரு நண்பர் எனக்கு ஒரு போன் பண்ணி கூப்பிட்டார். கூப்பிட்டவரு, சார் நீங்க காமராஜ் சாரா அப்படின்னு கேட்டார். ஆமா நான் தான் காமராஜ், என்ன சொல்லுங்க. உங்க நம்பர் நான் நெட்ல இருந்து எடுத்தேன். சரி என்ன வேணும் உங்களுக்கு. நான் ஆம்பே பண்ணி தோத்து போயிட்டேன் சார், என்னால முடியல சார். இந்த பொருள்கள் எப்படி இருக்கும் ஆர்சிஎம் பொருள்கள். ஆர்சிஎம் பொருள்களை படிச்சீங்களா? படிக்கல. ப்ராடக்ட்ல போய் பாருங்க, ஆர்சிஎம் பொருள்கள் எல்லாம் பாருங்க. பாக்குறேன் சார், எல்லாமே அட்ராக்ஷனா போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கும்? யூஸ் பண்ண நல்லா இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணோன்னா எம்ஆர்பியில வாங்கிக்கலாம்னு நான் சொன்னேன். யூஸ் யூஸ் பண்ணோன்னா நீங்க ஒரு எம்ஆர்பியில வாங்கிக்கலாம். எவ்வளவு சார் வாங்கலாம், உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும் செலக்ட் பண்ணி அனுப்புங்க, நான் எம்ஆர்பியில அனுப்புறேன். அவர் சொன்னாரு, இல்ல சார் நான் ஒரு ஐடி எடுத்தே பண்றதா இருந்தா, நான் மெம்பர்ஷிப் ஆயே பண்றதா, ஏன்னா ஆம்பே கஸ்டமர் அவர், நான் ஐடி போட்டே பண்றதா இருந்தா நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்ப நான் கேட்டேன், இல்ல நீங்க ஐடி போட்டு பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு, ஸ்பாட் டிஸ்கவுண்ட் இருக்கு. இப்போ டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு பொருள் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? நீங்க ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கினா 2400 பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நான் ஒரு 2000 ரூபாய்க்கே வாங்கிக்கிறேன். அப்போ அவர் செலக்ட் பண்ணார், என்னென்ன பொருள்னு சொல்லி ப்ராடக்ட்ல போய் செலக்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணார். அப்போ அதெல்லாம் எவ்வளோன்னு பார்த்தா 2062 ரூபா. 2062 ரூபா எனக்கு அனுப்புங்க. யோசனையெல்லாம் போன அனுப்பிட்டார் 2062. இப்போ அவருக்கு பேக்கிங் பண்ணியாச்சு, இப்ப பண்ணிட்டேன். நேற்று நடந்தது, இப்ப பண்ணிட்டேன், பேக்கிங் பண்ணிட்ட பொருள். ஐடி அவரே போட்டுக்கிட்டார், நான் போடல. எனக்கு ஒரு ஸ்பான்சர் மட்டும் கொடுங்கன்னு கேட்டார். அப்ப நான் கேட்டேன், இதுக்கு முன்னாடி ஆர்சிஎம்ல உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? அவரு ஒரு பேரை சொன்னார். இவங்க கிட்ட தான் நான் பேசினேன் ஆர்சிஎம்ல, பட் அவங்க என்னை சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்களோ அவங்களையே நான் ஒரு ஸ்பான்சர் வாங்கி தரேன். ஏன்னா யாருக்கிட்ட பேசி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலையோ அவங்க என்ன ஆக வேணும், அவங்களுக்கு தெரியணும் இப்படிப்பட்ட கஸ்டமர்களை நமக்கு தேடி வந்து பேசுறாங்க, நம்ம விட்டுமே அவங்க சைட்லயே வந்து வாங்கி ஒரு ஸ்பான்சர் ஐடி வாங்கி கொடுத்துட்டா அவர் ஐடியும் போட்டாரு. நான் யோசிக்கவே இல்லை இவர் ஐடி போடுவாருனோ, இவர் பொருள் கேட்பாருனோ, பொருள் வாங்குவார். கேட்டா அவர் ஒரு ட்ரிபிள் படிச்ச ஒரு நபர். நான் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் சார், எனக்கு வயசு 32 தான் ஆகுது. நான் வந்து இந்த ஆவே பிசினஸ்ல தோத்து போன ஒரு நபரு. ஆர்சிஎம்ல பார்த்தா நீங்களாம் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணிக்கிறீங்க. உங்களை எல்லாம் உங்க ப்ரொஃபைல் நான் நெட்ல பார்த்தேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதனால தமிழ்நாட்டுல நானும் உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு சப்போர்ட். ஒரு 32 வயசு இளைஞர் அவர். ஆனா இன்னுமே எனக்கு அவர் மூஞ்சி தெரியாது, அவருக்கு என் மூஞ்சி தெரியாது. இதுதான் ஆர்சிஎம் பிசினஸ் மகத்துவம். இப்ப அந்த பொருள் போகுது, கிட்டத்தட்ட ஒரு 14 ஐட்டம் செலக்ட் பண்ணிருக்காங்க. 14 ஐட்டமும் போகுது, அவர் கேட்டதெல்லாம் போகுது. அந்த பொருள் யூஸ் பண்ண பிற்பாடு அவருக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு எந்திரிப்பாருன்னு எனக்கு தெரியும். காரணம் ஆம்பே பொருளுக்கு எந்த வகையிலும் நம்ம பொருள்கள் சலிச்சதல்ல. ஆகினால் இந்த சேம் குவாலிட்டி, அதே குவாலிட்டி, பட் லெஸ் தென் மார்க்கெட் பிரைஸ். இதெல்லாம் தான் நம்ம இந்த 24 ஆண்டு காலம் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பொருள்கள் களத்தில் நின்று பிடிக்குதுன்னு சொன்னா அதற்கு என்ன காரணம்னு கேட்டா அந்த குவாலிட்டி தான், அந்த பொருள்களுடைய குவாலிட்டி தான். ஒரு முறை யூஸ் பண்ணிட்டா மீண்டும் இதுதான் வேணும்னு கேட்க வைக்கிற குவாலிட்டி தான். ஒரு முறை பேஸ்ட் இல்லை, நான் வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல ஜாயின் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஹெர்பல் டூத் பேஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. இப்போ ஆயுர்வேதிக் பின்னாடி தான் வந்துச்சு. நமக்கு ஆல்ரவுண்டர் வந்து பின்னாடி, அதுக்கு முன்னாடி ஹெர்பல் தான் வந்துச்சு. ஹெர்பல் டூத் பேஸ்ட்ல பல்லு வேலைக்கு பழகிட்டோம். அப்பெல்லாம் பொருள் ரொம்ப டிமாண்ட். இங்கிருந்து போய் டிடி கொடுத்து அங்கிருந்து பொருள் எடுத்து கொண்டாந்து கேபிஎன்ல போட்டு ஈரோட்டுக்கு கொண்டாந்து இறக்கி அதை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்படி கஷ்டப்பட்டு தான் பொருள் வாங்கிட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்தில் ஒரு முறை எனக்கு பேஸ்ட் தீந்துருச்சு. அந்த பேஸ்ட் தீர்ந்த உடனே அடுத்த நாளைக்கே பேஸ்ட் வேணா முடியாது, நான் மெட்ராஸ் போய் டிடி கொடுத்து பொருள் எடுத்து கொண்டு 3 நாள் ஆகும். அந்த 3 நாளைக்கு எப்படா என்னடா பண்றது பேஸ்ட்ன்னு சொல்லிட்டு பார்த்தா நான் பாட்டுக்காது அந்த பேஸ்ட்டை நான் பிதிக்கி எடுத்த விதம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி சித்திரவதை பண்ணி பிதிக்கி எடுத்து ஒரு 3 நாள் யூஸ் பண்ணேன். ஒரு முறை பிளேட் எடுத்து கிழிச்சு சுரண்டி அதுல இருக்கிறதெல்லாம் சுரண்டி கடைசி நாள் வேற பேஸ்ட்டுக்கு போறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது, வேற பேஸ்ட்ல விளக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது. அதுதான் ஆர்சிஎம்முடைய மகத்துவம். பொருள்கள் சாதாரணமானது அல்ல, அசாதாரணமான ஒரு அட்ராக்ஷனான பொருள்கள். அதே மாதிரி டீ தூள், டீ எல்லாம் இதுல சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேற டீ சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் வராது.
ஒரு முறை யூஸ் பண்ணிட்டா மீண்டும் இதுதான் வேணும்னு கேட்க வைக்கக்கூடிய, மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அற்புதமான பொருள்கள் இது. ஒரு முறை நம்ம டிஷ்வாஷ் வெளியில பாத்தீங்கன்னா விம் பாருக்கு ஈக்குவல் பார் இல்லைன்னா வந்து மாறுதட்டிட்டு இருந்த காலகட்டம் எல்லாம் போயிருச்சு. ஆர்சிஎம் பார் உள்ள கொண்டு போய் பாருங்க. ஆர்சிஎம் டிஷ்வாஷ் லிக்விட் உள்ள கொடுத்து பாருங்க. சும்மா சோப்பு 9 ரூபா சோப்பு தான், 10 ரூபா சோப்பு தானே. 10 ரூபா அங்க விலைக்கு பாருங்க. நல்லா இல்லைன்னு திருப்பி கொடுங்கன்னு கொடுத்து பாருங்க. அது எத்தனை சோப் கேட்கறாங்கன்னு மட்டும் பாருங்க. டிஷ்வாஷ் எல்லாம் அவ்வளவு அற்புதமான குவாலிட்டி. இன்னைக்கு விம் பார் எல்லாம் வீழ்த்திடும். எத்தனை வீடுகள் இருந்தாலும் அத்தனை வீடுகள்ல விம் வாங்க மாட்டாங்க, நம்மளும் தான் வாங்குவாங்க. வீடு வீடா கொடுத்து பாருங்க. நமக்கு அருமையான, ஏன்னா இது விளம்பரப்படுத்தப்பட்டு விற்கிற பொருள்கள் அல்ல. நம்ம மனோஜ்குமார் ஒரு முறை வந்து பேசும்போது சொன்னா, அப்படி இந்த பொருள்கள் எல்லாம் விளம்பரப்படுத்தப்பட்டு விற்கக்கூடிய பொருள்கள் அல்ல. ஆகினால ஒரு பொருளை வந்து கடை திறந்து வச்சுக்கிட்டே ஜனங்க வருவாங்க உட்காந்துட்டு இருந்தா அது மடமை. அதற்கு மாறாக பொருள்களை கொண்டு போய் ஜனங்க இருக்கிற இடத்துல சேர்க்கணும். அப்போ ஜனங்களுக்கு வந்து இந்த பொருள் யூசேஜ் கொடுக்கணும். காரணம், இது விளம்பரம் இல்லாத பொருள். யூசேஜ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க இதை யூஸ் பண்ணிட்டு மீண்டும் வேணும்னு கேட்பாங்க. விளம்பரப்படுத்தப்பட்ட பொருள் ஆட்டோமேட்டிக்கா விளம்பரத்திலே போயிடும். மிகச்சிறப்பா சின்ன வயசு பையன் தான், ஆனா பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு தேவணும். ஏன்னா காரணம், அந்த தம்பி கிட்டத்தட்ட ஒரு 60 வீடுகளுக்கு டெலிவரி கொடுத்துட்டு இருக்காரு, ஹோம் டெலிவரி. அவரே கொண்டு போய் கொடுத்துறாரு. கடை வச்சிருக்காரு, ஆர்டர் எடுக்கிறாரு, மூட்டை கட்டுறாரு, வண்டியில எடுக்கிறாரு, கொண்டு போய் வீடு கூட கொடுத்துட்டு வந்துடுறாரு. நான் போய் அவர் உடனே ஆர்டர் எடுக்கிறாரு. வந்த உடனே கடையில் உட்காந்து கஸ்டமரை கூப்பிட்டு, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன வேணும், டீ தூளா, மாவா, எண்ணெயா, அப்புறம் டிஷ்வாஷ் பாரா, லிக்விடா, எல்லாம் எழுதிக்கிறார். எழுதி எடுத்துட்டு உடனே அங்கிருந்து சொல்றாரு, அக்கா இதுக்கு வந்து இவ்வளவு ரூபா வரணும், பில் அடிச்சிடறேன், ரூபா இவ்வளவு வருது போடுங்க. அவங்க அடுத்த நிமிஷம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அடுத்த நிமிஷம் பில் அடிக்கிறாரு, பொருள் மூட்டை கட்டுறாரு, கொண்டு போய் அப்படியே வண்டியில் போட்டு வந்துடுறாரு. இது மாதிரி தான் பண்றாரு. இதுதான் வந்து ஆர்சிஎம் பொருட்கள் செய்ய நம்மளுடைய மார்க்கெட்டிங் சிஸ்டம். இதுதான். வீட்டுல உட்கார வச்சுட்டு வந்து கேட்பாங்களான்னு எப்படி யார் கேட்பா? நம்மளுக்கு என்ன வந்து நம்ம சினிமா நடிகை நயன்தாராவோ அல்லது வந்து இப்போ வந்து இருக்கிற நடிகைகள் எல்லாம் வந்து யாருப்பா இன்னொரு நடிகை சம்மனாவோ, இந்த மாதிரி சின்ன சின்ன நடிகைகள் எல்லாம் வந்து விளம்பரம் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் இந்த பொருள் எல்லாம். நண்பர்களே, நம்ம ஆவடி மீசை பையன் சொன்ன மாதிரி, யாரு நம்ம சுரேந்தர் சொன்ன மாதிரி, விளம்பரம் படுத்தக்கூடிய நடிகைகள் எல்லாம் அந்த பொருளை யூஸ் பண்ணிட்டு விளம்பரம் பண்றது கிடையாது. அந்த பொருளை யூஸ் பண்ணி பார்த்தவங்க யாரும் விளம்பரம் பண்றது இல்லை. அந்த பொருளை விளம்பரம் பண்ணா காசு கிடைக்குங்கிறதுக்காக விளம்பரம் பண்றாங்க. அதை நம்பி ஜனங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம விளம்பரம் பண்ணனா காசு கிடைக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது விளம்பரத்தின் மூலமா காசு எடுத்துக்கிறாங்க. நாம வியாபாரத்தின் மூலமா காசு எடுக்கிறோம். எப்படின்னு கேட்டா, நம்ம கொண்டு போய் ஜனங்களுக்கு இந்த பொருளை சேர்த்ததன் மூலமா. இப்ப கூட ஒரு ஆவடி மீசை வந்து ஒரு கிக்கர் ஸ்டார்ட் உள்ள வண்டியை தான் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காரு வீடு வீடா. மாசம் ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 சேல் பண்றாரு. இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, விற்கிற இடங்கள்ல எம்ஆர்பியில விற்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் இந்த பொருட்கள் நான் வித்திருக்கிறேன். இதே சமையல் எண்ணெய 260 ரூபாய்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கே வித்திருக்கிறேன். ஒரு காலகட்டத்துல என்ன டிமாண்டு, அப்ப வந்து என்கிட்ட 12 பீஸ் எண்ணெய் மட்டும் தான் இருக்குது. ப்ரொஃபசர் சண்முகம், மனோர்வாதியார் 2 பேருமே எண்ணெய் எனக்கு வந்து ஒரு பாக்ஸ்ல 12 பீஸ் இருக்கும். எனக்கு ஒரு பாக்ஸ் எண்ணெய் வேணும்னு 2 பேரும் வர்றாங்க. அப்ப நான் சொல்றேன், சார் எண்ணெய் இருக்கிறத ஒரு பாக்ஸ் சார், 2 பேரும் வர்றீங்க, எப்படி சார் கொடுக்கறது அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து ப்ரொஃபசர் சொல்றாரு, நான் உங்களுக்கு வந்து 200 ருபீஸ்ல வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. 200 ரூபாயில வாங்கிக்கிறேன், லிட்டர் 200 ரூபாய்னு வாங்கிக்கிறேன், 173 வேண்டாம் 200 ரூபாய்னு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப மனோர்வாதியார் சொல்றாரு, இல்ல நான் 230 போட்டு வாங்கிக்கிறேன். அப்ப நான் கம்மியா தான் இருந்தேன். ப்ரொஃபசர் சொன்னாரு, அது எம்ஆர்பி எவ்வளவோ அது கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வாத்தியார் சொன்னாரு, நான் எம்ஆர்பியோட 10 ரூபா கூட போட்டு வாங்கிக்குவா அப்படின்னு. நான் சொன்னேன், வேண்டாம் சார், நான் வேணா ஒன்னும் செய்யறேன், எம்ஆர்பிலே வாங்கிங்க, தலைக்கு 6 பீஸ் கொடுக்கணும்னு கொடுத்தேன். எதுக்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா, ஆர்சிஎம் பிசினஸ்ல கஸ்டமரே கூட எம்ஆர்பியிலும் கொடுங்கன்னு வாங்கக்கூடிய பொருள் இருந்தால் அது ஆர்சிஎம்ல நம்ம ஆயில் தான், ஹெல்த் கார்டு ஆயில் தான். ஆயில மட்டும் யூசேஜ் கொடுத்து பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 60 பி வருதுங்கிறது மேட்டர் இல்லை. அதுல 57 ரூபா, இப்ப 220 ரூபா பண்ணிட்டாங்க. 57 ரூபா உங்களுக்கு இருக்கு. ஒரு லிட்டருக்கு 57 ரூபா இருக்கு. ஒரு ஊர் முழுக்க ஒரு 500 வீடுகள் இருந்துச்சுன்னா 500 லிட்டர் போச்சுன்னு சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு 50 ரூபாய் வச்சுக்கலாமே ஆவரேஜா. 500 வீடுகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு 25,000 ருபீஸ். அந்த ஒரு ஊரை நம்பி நீங்க வந்து 25,000 ரூபாய்க்கு எண்ணெய் வித்தரலாம், 25,000 ரூபாய் லாபத்துக்கு எண்ணெய் வித்தரலாம். அவ்வளவு பெரிய வாய்ப்பு இந்த ஆர்சிஎம்ல மறைந்திருக்குது நண்பர்களே. அதனால இன்னும் சொல்ல போனா, பிசினஸ்ல கஷ்டப்பட்ட பிசினஸ் பியர்லெஸ். அந்த பியர்லெஸ்ல அவர் வந்து சாபமூர்த்தி பியர்லெஸ்ல படாத பாடுபட்டு அது வந்து கமிஷனை குறைச்சு அது பண்ணி இது பண்ணி அந்த கம்பெனி மூடி போயிடுச்சு.
அதனால் அதில் அவர் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொன்ன போது நான் ரொம்ப வெகுண்டு போயிட்டேன். சாதாரண உள்ள பேர்லெஸ்ல வேலை பார்த்த ஒரு ஆளு எந்த நெட்வொர்க்ல இறங்கினாலும் ஜெயிப்பாங்க. எனக்கு தெரியும். ஆரம்பியில என்னோட ரமேஷ் இறங்கினாரு. ரமேஷ் பேர்லெஸ்ல பெரிய ஆள். அந்த ரமேஷ் ஆரம்பியில் இறங்கின போதுதான் நான் அச்சீவர் ஆனேன். நான் சீலிங் அச்சீவர் ஆனேன். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா வேலை அந்த அந்த ஃபீல்டு ஒர்க் அவங்க கத்துக் கொடுத்துருக்கிறார். நம்ம கூட்டத்துல கூட பொன்குணா வந்து போட்டார். நான் ஒரு மாஜி பேர்லெஸ் ஏஜென்ட்னு சொல்லி போட்டார். பொன்குணா இருக்கார் நம்ம கூட. பொன்குணா இருக்கீங்களா உள்ள? இருக்கு சார். கண்ணீர் வர வச்சுட்டாங்க. பொன்குணா, ஆமா ஆமா. பொன்குணா கூட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண நல்லா இருக்கு. ஏன்னா பியர்லெஸ் அவர் சாம்பமூர்த்தி ஐயா பேசும்போது உண்மையிலே அவங்க மாமா, தாய் மாமா, நம்ம வேணு மேடத்தினுடைய தாய் மாமா. அவர் 80 வயசு அவருக்கு. அவர் அந்த காட்டுற ஆர்வத்தை கண்டு நான் வெகுண்டு போயிட்டேன். நான் அடேங்கப்பா, 80 வயசுல இவர் இந்த சீர்றாருன்னா இவருக்கெல்லாம் சின்ன வயசுல RCM கிடைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பார். பியர்லெஸ்ல அவர் மொட்ட அந்த அடி சாதாரணமான இதெல்லாம். அவர் இன்னும் கூட அதே அந்த தேன் பூச்சி மாதிரி சுறுசுறுப்பா இருக்கிறார். அதனால சாதாரணமா இல்லை. பொன்குணா சார், நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பேர்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்தது RCM உங்களுக்கு எப்படி அது சப்போர்ட் ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையிலே வந்து ஒரு ஒரு பேர்லெஸ் வந்து ஒரு ஒழுக்கத்தை கத்து கொடுத்தது சார். அது ஆரம்ப காலகட்டத்துல வந்து ஒரு 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 சீனியர்ஸ் எப்படி பயன்படுத்திக்கணும், அந்த சீனியர் வந்தாங்கன்னா எப்படி சேல்ஸ் வந்து அந்த மாதிரி குவியும் சார். மாசம் அந்த மார்ச் மாசம் எண்ட்ல பிப்ரவரி மாசம் லாஸ்ட்ல ஒரு டேட் எக்ஸ்டன் ஒண்ணு கொடுப்பாங்க. அது எங்க இருந்தா வரும் தெரியல. ஒரே ஒரு சீரியல் மட்டும் அந்த காலத்துல அம்பாசிடர் கார் ஊருக்கு வந்தாலே ஒரு பெரிய விஷயம். அந்த டேட்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் வராருன்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருவாங்க. அந்த டேட்ல அது எங்க இருந்தா வரும் தெரியல பாலிசி அந்த அளவுக்கு வந்து குவிஞ்சிடும். அது காரு போய் முடிஞ்ச உடனே நாங்கெல்லாம் வந்து அந்த பணத்தை வந்து வந்து ரெகஜா காம்ப்ளெக்ஸ் நம்ம மவுண்ட் ரோட்ல தான் அண்ணா சிலை ஏத்த மாதிரி தான் ஆபீஸ். அப்போல்லாம் வந்து அந்த பணத்தை எதுவுமே கட்டிட்டு நாங்க பில்லு வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆனா நாங்க வந்து அந்த சரிக்கல. உண்மையிலே வந்து அந்த ஒழுக்கம், அந்த டிசிப்ளின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர்லெஸ்ல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சீனியரை எப்படி மதிக்கணும், அவங்களை எப்படி அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்த கத்துக்கணும்ன்ற ஒரு விஷயத்த வந்து கத்துக் கொடுத்து எனக்கு வந்து பேர்லெஸ் தான். அது அந்த பாரம்பரியமான ஒரு விஷயம் எனக்கு வந்து RCMல கிடைச்சதுனால அதை இன்னைக்கும் நான் வந்து அந்த சுறுசுறுப்பா அந்த தேனி மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பேர்லெஸ் கத்துக் கொடுத்த ஒரு ஃபீல்ட் ஒர்க் தான். அதனாலதான் நான் வந்து எப்பவுமே வந்து ஃபீல்ட் ஒர்க் நான் நேசிப்பேன். அது வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் அது எந்த நேரம் எதுவா இருந்தாலும் ஃபீல்ட்ல போய் களத்துல போய் நிப்பேன். அந்த நின்னதோட விளைவு தான் இன்னைக்கும் நான் வந்து RCMல என் டீம் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு காரணம் தான். அம்மா கண்டிப்பா ரேணுகா மேடம் அம்மா சொன்ன மாதிரி உண்மையிலே வந்து சொல்ல முடியல. அம்மா நீங்க ஜெயிப்பீங்க, வாழ்த்துக்கள். ஒரு டம்ளருக்காக ஒரு 3 பிஸ்கெட்டை கூட சாப்பிடாம அந்த பிஸ்கெட்டை கொடுத்துட்டு அதை டம்ளர் வாங்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து ரொம்ப வலிகளை தாங்கினாங்க. நிறைய பேர் இப்ப யாரும் வலிகளை தாங்க மாட்டாங்க. எடுத்த உடனே கிடைச்சிடணும், எடுத்த உடனே ரிசல்ட் வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் போறாங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. நன்றி 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 பொன்குணா சார். பொன்குணா கண்கலக்கிட்டாரு. அந்த அம்மா சொன்ன மாதிரி அவர் சாம்பமூர்த்தி ஐயாவை பத்தி வந்து நான் வெளியில சொன்ன போது ரமேஷன் ஒருத்தர் பேர்லெஸ், நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பியில என்னோட ஜாயின் பண்ணி என்னை காரச்சிவராக்குன்னு அவர் தான். அந்த ரமேஷ் பேர்லெஸ் ஏஜென்ட். அந்த ரமேஷ், நான் சாம்பமூர்த்தி ஐயா ரமேஷுக்கு என்னை விட ஒரு 4 வயசு கூட, ரிட்டையர்டு செக் இன்ஸ்பெக்டர். அந்த ரமேஷ் அவர் வந்து என்னன்னு கேட்டா, இந்த சாம்பமூர்த்தி ஐயா 80 வயசுல அவர் போய் டெல்லியில எல்லாம் கொண்டுட்டு போய் டீம் போட போறாரு. ஏன்னா டெல்லியில செட்டில் ஆக போறாரு. ஒரு பேர்லெஸ் ஏஜென்ட், ஐடி போட்டாரு, இந்த மாதிரி இருக்காரு, இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காரு. இந்த மாதிரி பொருளை கொண்டுட்டு போன உடனே நம்ம சொன்ன உடனே மறுப்பே தெரிவிக்காம ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு நாம சொன்னதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அந்த பொருளை நீங்க வாங்கம்மா நம்ம வித்துக்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபாய் பொருளை வந்து விற்கிறதுக்கு அவர் தைரியமா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் 70,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ண வச்சாரு. அவன்னு சொன்ன உடனே ரமேஷ் அவரோட கூட வந்து இப்ப பிரபு கலையரசன் ஒருத்தர் 2 பேர் இப்போ நாளைக்கு மத்தியானம் வர்றாங்க ஜாயின் பண்றதுக்கு. ரமேஷ் வந்து நம்ம ரேணுகா மேடம் லைன்ல தான் ஜாயின் பண்றாரு. நான் ரேணுகா மேடம் லைன்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லி வர்றாரு நாளைக்கு மத்தியானம். இது சொன்ன உடனே அந்த சாம்பமூர்த்தி ஐயாவை நான் வந்து சந்திக்கிறேன், நான் வந்து இப்போ ஜாயின் பண்றேன். நாளைக்கு வந்து 2 ஐடி வருது அந்த மாதிரி லைன்ல. நான் இதை எதற்காக சொல்றேன்னு சொன்னா, உழைப்பாளி தோற்றதாக சரித்திரம் இல்லை. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி மனிதரெல்லாம் வெற்றி பெற்றதில்லை.
ஆனால் உழைப்பாளி தோற்றதாக சரித்திரமே கிடையாது. நானும் 5 நெட்வொர்க்கை பார்த்த ஆளுதான். ஆனா அதுல எல்லாம் இல்லாத ஒரு மகத்துவம் ஆர்சிஎம்ல என்ன இருக்குன்னு சொன்னா, ஆர்சிஎம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல நம்ம சும்மா இருந்தாலும் அது நம்மளை வாழ வச்சுச்சு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஓடினா போதும். இன்னைக்கு காலையில ஒரு நண்பர், ஒரு டெக்னிக்கல் அச்சீவர், ஆர்சிஎம் பிசினஸ்ல ஆக்டிவா இல்லாத ஒரு ஆளு, அவர் எனக்கு நான் பேசினேன், உங்க சைடு ரொம்ப வேலை ஆயிட்டீங்க, நீங்க வந்து திரும்பி வந்தா பரவாயில்ல, உங்க டீம் எல்லாம் கலைஞ்சிடுங்க. அவர் சொன்னாரு, எனக்கு இன்னும் 6 பிஎஸ் என்கிட்ட இருக்குது சார், 6லும் சேல்ஸ் நடக்குது. நான் இது வரைக்கும் நான் வந்து களத்துக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது, நான் களத்துக்கு போய் 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு சார். நான் களத்துக்கே போகல, யாருக்கிட்டையும் போன்லயும் பேசல. ஆனாலும் எனக்கு மாசம் ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்ல விழுந்துகிட்டே இருக்குது. இதுதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். சரி, என்ன பண்ண போறீங்க சார்? என்ன ஆனாலும் சரி, நான் வந்து உடல்நல முறையாம படுத்துட்டேன். நான் திரும்பி எந்திரிச்சு வரும்போது ஆர்சிஎம்ல முன்னோட 4 மடங்கு அதிகமா பண்ற மாதிரி வருவனே இல்லாம, ஆர்சிஎம் ஏன்னு கேட்டா, நான் முடியாத போதும் என்னுடைய ஆஸ்பத்திரி செலவுக்கு, எனக்கு வந்து மருத்துவ செலவுக்கும் இந்த ஆர்சிஎம் காசு தான் சார் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன போது, நானும் பொன்குணா மாதிரி நானே கூட கண் கலங்கிட்டேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சாதாரணமான பிசினஸ் அல்ல ஆர்சிஎம். நம்மளுடைய ஒரு முறை செய்யற இந்த பிசினஸுக்கு தலைமுறைக்கு வருமானம் இருக்கிறது. ஆகினால நாம படுற இந்த பாட்டுக்கெல்லாம் ஏதோ விரலுக்கிளைத்த நீர்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்ப எருக்களின் செடிக்கு தண்ணி கட்டினா என்ன பலன் காண போறோம்? ஒண்ணும் கிடையாது. ஆனா எருக்களுக்கு தண்ணி கட்டக்கூடாதுங்கிறது தான். அது மாதிரி நல்ல பயிர்களை வந்து நம்ம ஒரு தென்னம்புள்ளைக்கு பெத்த புள்ள தண்ணி ஊத்தலினாலும் வெச்ச புள்ள ஊத்துமாங்க, அது தென்னம்புள்ள. அது மாதிரி நமக்கு வந்து ஆர்சிஎம் பிசினஸ்லயே நம்ம ஒரு முறை கஷ்டப்பட்டு ஒரு நபரை சேர்ப்பதன் மூலமாக தலைமுறைக்கும் வருமானம், தலைமுறைக்கும் அவங்க வந்து இந்த பிசினஸ்ல தங்களுடைய பொருள்களை, நான் வாங்கினேன், என்னுடைய ஃபேமிலி வாங்கினாங்க, கிருபாகர. அப்புறம் கிருபாகரோட இப்ப பிஸ்கட் வெளியில வாங்கி கொடுக்கறதுல பிள்ளைக்கு வந்து நம்ம ஆர்சிஎம் பிஸ்கட் தான் கொடுக்குறோம் குழந்தைக்கு. இப்ப எங்க பேரன் பேத்தியா எல்லாருமே ஃபேமிலியா பாத்தீங்கன்னா, அதே மாதிரி எங்க சம்மந்திமாருங்க எல்லாருமே ஆர்சிஎம் பேஸ்ட், ஆர்சிஎம் சோப்பு, ஆர்சிஎம் கிளைசம், ஆர்சிஎம் நியூட்ரி சார்ஜ் இது மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 30,000 ரூபாய்க்கு மேல சேல்ஸ் அவங்க மூலமா நடந்துட்டு இருக்குது. எதற்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா, இந்த பொருட்கள் அவ்வளவு மகத்துவமானது, இந்த உழைப்பு சாதாரணமானதல்ல. இந்த உழைப்பு வந்து ஒரு முறை நீங்க உழைக்கிறீங்க. இப்போ ஜெகதீஷ் சார் எடுத்துட்டீங்கன்னா, பொன்குணாவை எடுத்துட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் அலையிறத பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நாளைக்கு சார் இப்படி அலைவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அலைவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்தோஷம் ஹாப்பியா இருக்கு. காரணம், கம்பெனி இப்ப கொடுத்திருக்கிற ஒரு இது என்னன்னு கேட்டா, எல்லா நாடுகளுக்கும் நம்ம போகலாம். இப்ப கிழக்காசிய நாடுகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு போறாங்கிறத ஃபர்ஸ்ட் தகவல். எதாவது கிழக்காசிய நாடுகள்னா மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, தாய்லாந்து, இதெல்லாம் கிழக்காசிய நாடுகள். எல்லாம் பக்கம் பக்கம் தான். இப்ப ஏற்கனவே இங்கிருந்து பொருட்கள் வந்து அங்க போயிட்டு இருக்குது. எது? எக்ஸ்போர்ட் மூலமாக. அதாவது எக்ஸ்போர்ட் மூலமாக கம்பெனி அந்த பொருட்களை இங்கிருந்து எடுத்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அனுதின உபயோக பொருள், ஆர்சிஎம் அல்ல, அனுதின உபயோக பொருட்கள் போயிட்டு இருக்கு. டெய்லி நீட்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப அதே எக்ஸ்போர்ட் மூலமாக முதல் முறையா ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு நம்ம மேடம் மகாலட்சுமி மேடம் வந்து சிங்கப்பூருக்கு அனுப்புறாங்க. அதுக்கு வந்து ஆர்சிஎம் ஐடியோ எதுவும் கிடையாது. அவங்க வந்து சிங்கப்பூருக்கு ஒரு கம்பெனி பிடிச்சி ஆர்டர் பிடிச்சி ஒரு 3 லட்சம் ரூபாய் சரக்கு அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா, அவர் அங்க வித்துருவார். அவருக்கு வந்து டிபி ரேட்ல அனுப்புறாங்க, அவர் அங்க எம்ஆர்பி ரேட்ல வித்து காசு ஆக்குவார். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ போற அந்த பொருள் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ, இப்ப சிங்கப்பூருக்கு கம்பெனி வந்து லான்ச் பண்ண போது, இப்ப யூஸ் பண்ண ஒரு 3 லட்சம் ரூபாய் பொருள் ஒரு அந்த 100 ஃபேமிலியினுடைய அட்ரஸ் மட்டும் வாங்கி வச்சு சொல்லி, அப்ப என்ன செய்யலாம்? அந்த கம்பெனி லான்ச் ஆகும் போது ஃபர்ஸ்ட் 100 ஐடி அங்க விழும். ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு, எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் நிறைய இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள அணுகுனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேலை, உங்களுக்கு அங்க கான்ட்ராக்ட் இருந்தா, உங்களால அங்க மார்க்கெட் பண்ண முடியா, உங்களுக்கு ஆட்களை பிடிக்க முடியா, இல்லைன்னா உங்க சொந்த பந்தம் அங்க இருந்தா அவங்க மூலமா ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா, இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. கிழக்காசிய நாடுகளுக்கு இப்பவே உங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிசினஸ் பில்ட் ஆகும். இப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல, நான் இப்ப என்ன செய்யறேன், ஒவ்வொரு இடமா போறேன். எல்லா இடங்கள்லயும் எனக்கு வந்து டீம் இருக்கிறதுனால ஒரு இடமும் போறோம், சுத்துறோம். ஒரிசா போனா 10 இடம் 12 இடம் சுத்துறேன்.
ஏன்னு கேட்டா எல்லா இடங்களையும் நமக்கு டீம் இருக்குது. அப்ப இது ஒரு என்ஜாய் பண்ணி சுத்தி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க உலக நாடுகளை என்ஜாய், கிழக்காசிய நாடுகளை என்ஜாய் பண்ணி சுத்தி நீங்க வந்து பண்றதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, பக்கம்தான். எட்டி வடம் தூரம் தான், வானம் தொட்டு வடும் தூரம் தான். ஆகையினால் நீங்க அவர்களை செய்யுங்க. உள்ளபடியே இன்னைக்கு வந்து அவங்க ரேணுகா மேடம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு ஒர்க்கர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க. பார்க்க எளிமை, பழகை இனிமை, பணியில் நேர்மை. 10 ரூபாய்க்கு ஜாமான்னா 10 ரூபாய்க்கு போட்டுதான் ஜாமான் கேட்பாங்க. மற்றவங்களாட்ட அதுல ஏதாச்சும் நமக்கு கிடைக்குமா? அது மாதிரி எல்லாம் இழிவான ஆதாயங்களை அவங்க இச்சிக்கிறது இல்லை. 10 ரூபாய் சரக்கு டிபி ரேட்ல வருதுன்னா 10 ரூபாய் போட்டுதான் சரக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி என்ன சரக்கு வேணுமோ அந்த பொருட்களை வந்து அவங்க அழகா வித்து வித்து தீக்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து இன்னும் சொல்ல போனா அவங்க மாமா வந்து சாம்பமூர்த்தி மாமா டெல்லியில எங்கம்மா? கர்குவா மேடம், கூர்கா, இல்ல இல்ல, அவரு குர்காம் குர்காம் குர்காம். அங்க எங்க பியூசி இருக்குன்னு கேட்டாரு. அந்த பியூசி குர்காம்ல இருக்குது. இவர் போற அந்த குர்காம்லயே பியூசியும் இருக்கு. ஆகையினால அவர் வந்து நான் அங்கேயே எடுத்துக்கலாமா, தாராளமா எடுத்துங்க, நான் ஏற்பாடு பண்ணித்தான்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப டெல்லியில போய் ஒரு டீம் போட முடியுமானா முடியும். எப்படின்னு கேட்டா அங்கேயும் பியூசி இருக்குது. நம்ம இங்க இருந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம பியூசி அக்கௌண்ட்ல பணத்தை கட்ட சொல்லி, இப்பதான் ஜிஎஸ்டி பண்ணிட்டானே, எங்கேயும் எடுக்கலாம் இல்லையா? அதனால அங்க நம்ம ஆர்டர் போட்டு நீங்க அங்கேயே எடுத்துக்கோங்க சொல்லி நம்ம பிசினஸை டெவலப் பண்ண முடியும். இவைகள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வாய்ப்பு. சீனிவாசன் சார் வந்து தொடர்ந்து அவர் டிராவல் இருக்கனால தவிர்க்க முடியாத காரணத்தினால கலந்துக்க முடியாட்டி கூட அவருடைய இடத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணுன்னு நம்ம ரேணுகா மேடத்துக்கு நல்ல ஒரு கிளாஸ் கொடுத்துருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண பொன்குணாவுக்கு அதே சமயத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருந்த உங்க அத்தனை பேரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி, யாரேனும் ஏதேனும் உங்க ஷேரிங் இருந்தா, ரொம்ப டைம் கிடக்குது நமக்கு, 3:20 தான் ஆகுது. உங்க ஷேரிங் இருந்தா யாராச்சும் சார் நாங்க கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா, வாய்ப்பு கொடுக்குறோம். உங்கள் சாய்ஸ், நிம்மதி உங்கள் சாய்ஸ். உங்கள் சாய்ஸுக்கு நாங்க வந்து காத்திருக்கிறோம். யாராச்சும் தேவைன்னா நீங்க கை தூக்குனா உங்களை நாங்க அட்மிட் பண்ணுவோம். உங்களுடைய கருத்துரை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய சேல்ஸ், உங்களுடைய ஜாயினிங், உங்களுடைய கன்சிஸ்டன்சி, உங்களுடைய பின் அச்சீவ்மெண்ட் எதை வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. யோசனை பண்ணா நான் வந்து இறுதி கட்டத்துக்கு போயிடுவோம். நம்ம யோசனை பண்ணாம கை தூக்குனா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் சொன்ன உடனே எப்படி சார் தூக்குறது, எங்களை யோசிக்கவாது விடுங்களேன் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றது எனக்கு கேட்குது. யோசிக்காம கை தூக்குங்க, அவ்வளவுதான். சார் என்னையெல்லாம் பேச சொல்லவே மாட்டீங்க, யார் கை தூக்குங்க? சசிகலா மேடம், வாங்க மேடம். நீங்க சவுண்ட் கம்மி பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேணுகா மேடம் வந்து இன்னைக்கு அதான் சொல்லுவாங்க, நமக்கு அவசரத்துக்கு வந்து கிடைக்கலன்னா டக்குன்னு ஒரு உப்புமா கிண்டி சாப்பிடுவோம் அப்படின்னு அது சொல்லுவோம். ஆனா அந்த உப்புமா வந்து அவசரத்துக்குனாலும் ஆனா அது வந்து பயங்கரமான ஒரு பசியை போக்கக்கூடிய அந்த சூழ்நிலையா இருக்கும். அது பசி நேரத்துல கிடைச்ச மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்கு மீட்டிங்ல இன்னைக்கு வர வேண்டியவங்க வராத போது மேடம் இன்னைக்கு வந்து அவங்க பேச சொன்ன உடனேயே வந்து இம்மீடியட்டா எந்த தயக்கமும் காட்டாம அந்த அளவுக்கு அருமையா தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ ஒளிவு மறைவு இல்லாம வெட்கப்படாம, இதுதான் நடந்திருக்கு என் வாழ்க்கையில, நான் இப்படித்தான் கடந்து வந்திருக்கேன் என்னுடைய பாதை அப்படின்னு அவங்க சொல்லி இன்னைக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, நம்மளாம் இன்னைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ரொம்ப வாழ்க்கையில வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆர்சி பிசினஸ் அவங்க கையில் எடுத்து இன்னைக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற முறைகளை பார்க்கும் பொழுது, அந்த விற்கின்ற முறைகளை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. சென்ற இடத்துல எல்லாம் அவங்க எங்க போறாங்களோ கை நிறைய நம்ம ஆர்சிஎம் பொருட்களை கையில எடுத்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பாக்குறவங்க எல்லார்கிட்டையும் கண்டிப்பா நிச்சயமா ஒரு பொருளை அவங்க வந்து எப்படியாவது சேல்ஸ் பண்ணிடணும், இந்த பொருள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு அவங்க வந்து அந்த நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மேரேஜ்க்கு போயிருக்கிறாங்க. அந்த மேரேஜ் போன இடத்துல கூட அங்க வெளியில ஒரு ஸ்டால் போட்டு அங்க அந்த கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொருள் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு கொண்டு போய் சேல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆர்வமா ஒரு ஆசிரியரா இருந்து பணிபுரிந்து மிக பெரிய அளவுல அவங்க அச்சீவ் பண்ணி அதுல இருந்து இன்னைக்கு இந்த ஆர்சிஎம் கையில் எடுத்து மிக சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப அருமையா சொல்லிங்க, அருமையான ஒரு ஷேரிங். உங்களுடைய இன்னொரு பக்கத்தை வந்து இன்னைக்கு எங்களுக்கு தெரிய பண்ணியிருக்கீங்க. அதாவது சார் சொன்ன மாதிரி பாக்குறதுக்கு வந்து எளிமையா இருக்கீங்க, பழகுவதற்கு இனிமையா இருக்கீங்க, பேசுறது அத்தனை உண்மை.
அதே மாதிரி ஜென்யூனா நீங்க பழகுறீங்க. அந்த அளவுக்கு உங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாங்க பேசும்பொழுது நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், கத்துக்கிட்டோம். சும்மா சாதாரணமா வந்து ஆர்சிஎம் நினைக்காம அதை வந்து ஒரு வாழ்க்கையா அதை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட இன்னைக்கு வந்து நீங்க களத்துல இறங்கிக்க. நிச்சயமா உங்களுடைய அந்த உழைப்பிற்கு நல்ல பலன் உண்டு. விரைவில் நீங்க நிறைய பின் லெவல் மாதிரி மனசார வந்து நீங்க விரைவில் நீங்க டைமண்ட் ஆகணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். ஏன்னா மற்ற பின்கள் எல்லாம் நீங்க ஈஸியா வந்துருவீங்க. எமரால்டு, ரூபி அதெல்லாம் வந்து ஈஸியா கடந்து வந்து டைமண்ட் பின் அச்சீவ் பண்ணியே ஆகணும் நீங்க அப்படிங்கறத என்னுடைய மனசார நான் வந்து வாழ்த்துகிறேன். உங்களுடைய உழைப்பிற்கு நிச்சயம் பலன் உண்டு. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா போற இடத்துல எல்லாம் ஆர்சிஎம் எந்த அளவுக்கு நீங்க வந்து கொண்டு போய் மோட்டிவேட்டா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்கிறது கண்கூட நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இறங்கி நீங்க வந்து இன்னைக்கு களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. எத்தனை முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலும் அது தகும். அதனால நன்றி நன்றி. அடுத்து சொன்ன பொன்குணா சார், அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னைக்கு அற்புதமா ஃபீல்டு. நேரம் பாத்தீங்கன்னா இங்க இருக்காரு, வனவூர்னு ஒரு இடத்துல மீட்டிங் பாக்குறோம். அடுத்த நேரம் பார்த்தா 7Gல இருக்காரு, அடுத்த நாள் வேற ஒரு இடத்துல. இப்படி பம்பரமா சொல்லிட்டு இன்னைக்கு டீமை கட்டி காப்பாத்தி ஒரு நல்ல பழகுவதற்கு இனிமையான ஒரு நண்பர் அருமையா இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சொன்னாரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். கலந்துகிட்டு இன்னைக்கு எல்லோருடைய ஸ்பீச்சையும் இன்னைக்கு கேட்ட அனைத்து லீடர்ஸ்க்கும் நன்றி. இன்னைக்கு மீட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா, அதாவது கண்கலங்க வைத்த மீட்டிங். அந்த அளவுக்கு மேடம் பேசுனது எல்லாருக்கும் அப்படியே உருக்கமா இருந்துச்சு. நிச்சயமா வந்து எல்லாருமே இந்த ஆர்சிஎம் ஏனாதானோன்னு பண்ணாம சின்சியரா இறங்கி நம்ம செஞ்சோம்னா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி நாம எல்லாருமே நல்லா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை தலைமுறைக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு பிசினஸ் இது. அதனால இன்னைக்கு நம்ம கொஞ்சம் உழைப்பை போட்டு பின்னாடி நம்மளுடைய சந்ததியினருக்கு நம்ம விட்டு செல்கின்றது இந்த ஆர்சிஎம் பிசினஸ் தான். அதனால இதை வந்து நம்ம சிறப்பா எல்லாரும் சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நண்பர்களே, வேற யாரும் இருக்கீங்களா? Anybody else? If nobody, we are going to close our session. வாழ்த்துக்கள் நண்பர்களே. என்ன கைதிக்கு ஏமா வாங்க. ஒரு வார்த்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நேர்ல வந்து அவங்க மாமாவை பார்த்த போது நான் சொல்ல மறந்துட்டேன். அவர் வந்து அந்த வயசுக்கு, அவர் 81 வயசுன்னு நம்பவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பா கொண்டுட்டு போய் வச்ச உடனே அத்தனை பொருட்களையும் வந்து அவர் வந்து உடனே ப்ரமோட் பண்ண கேட்டு நாங்க சொன்ன விஷயங்களை உடனே சாயங்காலம் இதுக்குள்ளார ஒரு 10-15 பேருக்கு வீட்டுக்கு வர சொல்லி போன் பண்ணி, இங்க மாதிரி ஆர்சிஎம் பொருட்கள் வந்திருக்கு, வாங்க வாங்க வந்து தரமான பொருட்கள், ஆரோக்கியமான பொருட்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார வந்து எல்லாரையும் அந்த பொருட்களை வாங்க வச்சாங்க. அவரை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த வயசுலயும் இவ்வளவு ஒரு ஆர்வம், அந்த தன்னம்பிக்கை, எல்லாத்தையும் போய் அந்த பேசணும் அப்படின்னு. அது மாதிரி அவங்க ஃபேமிலி மொத்த பேருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நம்மளுடைய ஆர்சிஎம்னுடைய நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு சரியா இருக்குன்னு அவங்க எல்லாம் போன் பண்ணி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம் பாத்தீங்கன்னா தான் மட்டும் ஆரோக்கியமா இல்லாம எல்லாரையும், அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும், அவங்க போற இடங்கள் எல்லாத்தையும் அதை வந்து ஆரோக்கியமா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க ஆரோக்கியத்தை. தேங்க்யூ. அதை சொல்ல மறந்துட்டேன், அதனால திருப்பி பேசினேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. இந்த கூட்டத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வரோம். மீண்டும் ஒரு முறை ரேணுகாமத்துக்கு நம்ம கிளாஸ் கொடுத்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். தொடர் கூட்டங்கள்ல பங்கெடுங்க. கண்டிப்பா டெய்லி மீட்டிங் சொல்லி நோட் ஆகும். உங்க எல்லாத்தையும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். ஜெயாசிம் சொல்லிட்டு வெளியே. ஜெய் கிஷோர்.